மனிதன் வெளியில் தோற்கிறதுக்கு முன்னாடி அவன் மனசுக்குள்ளே தான் தோற்கிறான். வெளியில் இருக்கும் உலகம் நம்மை காயப்படுத்துவதற்கு முன்னாடி நம்ம உள்ள ஓடிக்கிட்டு இருக்க எண்ணங்கள் தான் நம்மை உடைக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஒரு விஷயம் கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? சில பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் எல்லாமே இருந்தும் கவலையோடு இருப்பாங்க. இது ஏன் தெரியுமா? வாழ்க்கை காரணம் இல்லை, அவர்கள் மனசுக்குள்ள தினமும் ஓடிக்கிட்டு இருக்கும் உள்ள குரல் தான் காரணம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு இன்விசிபிள் வாய்ஸ் இருக்குது. அது தினமும் பேசிக்கிட்டே இருக்கும். உன்னால் முடியாது, நீ லேட் ஆயிட்ட, மற்றவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, உன் வாழ்க்கை செட்டிலே ஆகாது. இந்த குரலை நிறைய பேர் உண்மை என்று நம்பிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. நண்பா, ஒரு விதை மண்ணுக்குள் போடும்போது அது இருட்டில் தான் இருக்கும். அந்த விதை நினைச்சா எனக்கு சுற்றி எல்லாம் இருட்டு, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படி என்று நினைச்சா அது ஒருபோதும் மரமாகாது. ஆனால் அது அமைதியாக வளர ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு தெரியும், இந்த இருட்டு முடிவு இல்லை, வளர்ச்சிக்கான ஆரம்பம் என்று. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். இப்போ நீங்கள் சந்திக்கிற கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் முடிவு இல்லை, அது ஒன்று இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகும் ட்ரைனிங். ஆனால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்பது தான் முக்கியம். ஒரு மனிதன் தினமும் எனக்கு நல்ல காலம் வராது, நான் அன்லக்கி ஃபெல்லோ, என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படித்தான், இப்படி நினைக்க ஆரம்பித்தா அவங்களோட மூடை அதே டைரெக்ஷனில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா மூடை ஒரு குழந்தை மாதிரி. நீங்கள் எதை திரும்ப திரும்ப சொல்கிறீர்களோ அதைத்தான் நம்ப ஆரம்பிக்கும். அதனால தான் ஒரே வீட்டில் வளர்ந்த 2 பேரின் வாழ்க்கை கூட வெவ்வேறாக மாறிவிடுகிறது. ஒருத்தர் சொல்வார் என்னிடம் எதுவும் இல்லை என்று, இன்னொருத்தர் சொல்வார் என்னிடம் இன்னும் வாய்ப்பு இருக்கு என்று. அதுதான் வித்தியாசம். நண்பா, இந்த உலகத்தில் நிறைய பேர் திறமை இல்லாததால் தோற்கலை, அவர்கள் தங்களை நம்பாததால் தான் தோற்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு மனிதன் சைக்கிள் ஓட்டுக்கொள்ளும் போது முதலில் என்ன நினைப்பான்? விழுந்து விடுவேனோ, அந்த பயத்தோடு பேலன்ஸ் குறையும். ஆனால் ஒரு நாள் நான் ஓட்டிடுவேன் என்ற கான்ஃபிடென்ஸ் வந்ததும் அதே மனிதன் கைவிடாமல் வேகமாக ஓட்ட ஆரம்பிப்பார். வாழ்க்கையும் இதே மாதிரி தான். நீங்கள் உங்கள் மனசுக்குள் என்ன பேசுகிறேன்னு கவனித்து பாருங்கள். ஏன்னா அது மெதுவாக உங்கள் ஃப்யூச்சரை உருவாக்கிட்டு இருக்குது. சில பேர் தினமும் கடந்த காலத்தோடு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் என்னை ஹர்ட் பண்ணிட்டான், அவள் என்னை விட்டு போயிட்டா, அந்த நாளை நான் தோத்துட்டேன். நண்பா, ரியர் மிரரை பார்த்து கொண்டே கார் ஓட்ட முடியுமா? கடந்த காலம் லெசனுக்காக வந்தது, லைஃப் லாங் பனிஷ்மெண்ட்டுக்காக இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையும் அதே டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்கும். பயம் பற்றி தினமும் யோசிச்சா வாழ்க்கை பயமாக தான் தெரியும். தோல்வியை மட்டும் நினச்சா வாய்ப்புகள் கூட தெரியாது. ஆனால் நம்பிக்கையாக நினைக்க ஆரம்பித்தா அந்த உலகம் அழகாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு பிடிக்கணும். ஏன்னா மனசு நம்பாத வழியில் போனால் வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும். நீ என்ன நினைக்கிறாயோ நீ மெதுவாக மாற ஆரம்பிப்பாய் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இதுதான் உண்மை. நண்பா, உலகம் உன்னை நம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை நம்பணும். அது இல்லாமல் எந்த மிராக்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. ஒரு நாள் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று நான் இன்னும் முடிஞ்சிடல, நான் மீண்டும் எழுதுவேன், என் வாழ்க்கை மாறும், இப்படி நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அது வெறும் வார்த்தை இல்லை, அது உங்கள் உயிருக்கு கொடுக்குற புதிய சக்தி. இன்னொரு விஷயம், எப்போதும் நெகட்டிவாக பேசுகிற மனிதர்களிடம் அதிக நேரம் இருக்காதீங்க. ஏன்னா அவங்களோட வார்த்தைகள் மெதுவாக உங்கள் எண்ணங்களையும் விஷமாக மாற்றும். சில வீடுகளில் பார்த்துருப்பீங்க, காலையிலேருந்து கம்ப்ளைண்ட், பணம் இல்லை, வாழ்க்கை மோசம், எதுவும் சரியாக நடக்காது. அந்த வீட்டில் இருக்கிற எனர்ஜி கூட சோர்வாக தான் இருக்கும். ஆனால் சில வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கும், அங்கே ஒரு உயிர் இருக்கும். வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஸ்ட்ராங் வரும் நண்பா, ஆனால் அது ஸ்ட்ராங் ட்ரீ மாதிரி வரணும். காற்றடிச்சதுக்காக வேர் பிடுங்கிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் தினமும் உங்கள் மனசுக்குள்ளே நல்ல எண்ணங்களை ஊட்டுங்க, நல்ல புத்தகம் படிங்க, நல்ல மனிதர்களோடு பேசுங்க, நல்ல வார்த்தைகளை கேளுங்க. ஏன்னா மனசு ஒரு நிலம் மாதிரி, எதை விதைக்கிறீர்களோ அதுதான் வளரும். ஒரு நாள் வாழ்க்கை திடீர்னு மாறாது, ஆனால் ஒரு நாள் உன் மைண்ட் செட் மாறும். அதுக்கப்புறம் மெதுவாக உன் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும்.